குட் மார்னிங். இந்த வீடியோவில் வந்து நம்ம மெக்கானிக்ஸ் பேப்பரில் 3rd யூனிட்டில் ஸ்டாட்டிக்ஸ் சாப்டரில் ஒர்க் எனர்ஜி பவர் இந்த சாப்டரில் வந்து எனர்ஜி செக்ஷன்லேருந்து கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இந்த டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் உள்ள ஒரு புக் ஒர்க்கை தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ புக் ஒர்க் என்னது அப்படின்னா டு ஷோ தட் வென் எ பார்ட்டிக்கல் இஸ் சப்ஜெக்ட் டு ஆக்ஷன் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் இன்க்ரீஸ் இன் கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் அப்படிங்கிறத சொல்லணும். சம் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது ரெண்டையும் தான் இந்த புக் ஒர்க்கில் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, லெட் R1 be the position vector, R1 be the position vector and T1 be the kinetic energy, V1 be the potential energy at time T1 அப்படிங்கிறத எடுத்துக்கணும். சிமிலர்லி R2 be the position vector, T2 be the kinetic energy and V2 be the potential energy at a time T2 அப்படிங்கிறத வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இப்படி கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்க்ரீஸ் இன் கைனட்டிக் எனர்ஜி அதை தானே நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ இன்க்ரீஸ் அப்படின்னாலே நமக்கு என்ன தெரியும்னா நியூ வேல்யூ மைனஸ் ஓல்டு வேல்யூவை தான் நம்ம இன்க்ரீஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ நியூ வேல்யூங்கிறது T2, ஓல்டு வேல்யூங்கிறது வந்து T1. ஸோ இன்க்ரீஸ் அப்படிங்கிறது வந்து T2 மைனஸ் T1 அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேவா? நம்ம இன்க்ரீஸை தான் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இன்க்ரீஸ் இஸ் ஈக்குவல் டு T2 மைனஸ் T1. ஸோ T2 மைனஸ் T1 எப்படி கிடைக்கும் அப்படின்னா Tக்கு வந்து அப்பர் லிமிட்டும் லோயர் லிமிட்டும் போடும்போது வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த டீங்கிறது எப்போ கிடைக்கும் அப்படின்னா டிடியை இன்டகிரேட் பண்ணால் தான் டீன்னு கிடைக்கும். லோயர் லிமிட்டு T1, அப்பர் லிமிட்டு T2 அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா T1 to T2 d by dt, டீக்கு பதிலாக half m r dot r dot அப்படிங்கிறத வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். இதனோட டெஃபினிஷனை இன்டு டிடி அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டி பை டிடி டிடி இதை மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த டி ஆர் டாட் ஆர் டாட்டை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்படி ரீப்ளேஸ் பண்ணியாச்சுன்னா இதை இன்டகிரேட் பண்ணணும். அப்போது T1 to T2 half m ஆர் டாட்டை அப்படியே வச்சுக்கிட்டு அடுத்த ஆர் டாட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆர் டபுள் டாட் ப்ளஸ் இந்த ஆர் ரெண்டாவது ஆர் டாட்டை அப்படியே வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஆர் டாட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆர் டபுள் டாட் அப்படின்ட்டு கிடைக்கும். இன்ட்டு டிடி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் T1 to T2 half m 2 r டாட் r டபுள் டாட் டிடி அப்படிங்கிறத வந்து எழுதிக்கலாம். ஸோ இந்த ஹாஃப் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா 2m r டபுள் டாட். ஸோ half m r டபுள் டாட் r டாட் டிடின்னு இருக்குதா? அதாவது இன்டெக்ரல் T1 to T2 m r டபுள் டாட் r டாட் dt அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு T1 to T2 m r டபுள் டாட் தான் நமக்கு வந்து f அப்படிங்கிறது வந்து தெரியும். r டாட் இஸ் நத்திங் பட் dr by dt இன்ட்டு dt அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ இந்த dt கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இன்டெக்ரல் T1 to T2 f டாட் dr கிடைக்கும். ஸோ நமக்கு வித் ரெஸ்பெக்ட் டு பொசிஷன் ஆர் தான் இருக்குதுங்கிறதுனால இந்த T1 to T2வை நம்ம R1 to R2ன்னு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போது f டாட் dr அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குது அப்படின்னா இன்க்ரீஸ் இன் கைனட்டிக் எனர்ஜி is equal to integral R1 to R2 f dot
dr அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. இந்த f டாட் dr தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வந்து ஒர்க் டன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ இப்போ ரெண்டாவது சப்டிவிஷனில் வந்து என்னது ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். sum of kinetic energy and potential energy is constant with respect to time அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ நான் அதுக்கு நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா T1 + V1 is equal to T2 + V2 அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணுவோம். இப்படி ப்ரூவ் பண்ணிட்டோன்னா நமக்கு T1 - T2 is equal to V2 - V1 சொல்லிடலாம். ஸோ அப்போ நமக்கு வந்து அந்த கைனட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜிங்கிறது வந்து கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிரும். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம V2 - V1 இதை வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஸோ கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு வந்து டெஃபனிஷன் என்னது? V2க்கு வந்து R2 to R0 F டாட் dr இதுதான் வந்து V2ஓட டெஃபனிஷன். மைனஸ் V1 பார்த்தோன்னா R1 to R0 F டாட் dr இதுதான் வந்து V1ஓட டெஃபனிஷன். ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்மை அப்படியே வச்சுக்கிடுவோம். R2 to R0 F டாட் dr அப்படியே வச்சுக்கிடுவோம். இப்போ ரெண்டாவது டேர்ம் வந்து லிமிட்டை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ லிமிட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு மைனஸுங்கிறது ப்ளஸ்ன்னு ஆகும். R0 to R1 F டாட் dr அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். ஸோ இப்படி எழுதியாச்சுன்னா இங்கேயும் R0 இருக்குது, இங்கேயும் R0 இருக்கா. அப்போ நம்ம இன்டகிரேஷனை என்ன செய்ய முடியும் அப்படின்னா வந்து மெர்ஜ் பண்ண முடியும். அப்போ எனக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா V2 - V1 is equal to integral R2 to R1 F டாட் dr அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அப்போ அகைன் நான் லிமிட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு வந்து ஒரு மைனஸ் வரும். F டாட் dr அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் நம்ம என்ன செஞ்சுருந்தோன்னா இதை தான் வந்து ப்ரூவ் பண்ணியிருந்தோம். T2 - T1 அப்படின்ட்டு. ஓகேவா? அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குதுன்னா V2 - V1 is equal to minus of T2 - T1 அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. தட் மீன்ஸ் V2 - V1 is equal to T1 - T2 அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. அப்போ இதிலேருந்து நான் என்ன சொல்லிட முடியும் அப்படின்னா T1 + V1 is equal to T2 + V2 அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஓகேவா? அப்போது எனக்கு சம் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து இந்த புக் ஒர்க்கு. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷன் என்னது அப்படின்னா வெரிஃபை த பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இன் கேஸ் ஆஃப் எ பார்ட்டிக்கல் ஆஃப் மாஸ் m ஃபாலிங் ஃப்ரீலி அண்டர் கிராவிட்டி. பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. எந்த கேஸில் அப்படின்னா ஒரு பார்ட்டிக்கல் ஃபால்ஸ் ஃப்ரீலி அண்டர் கிராவிட்டி. இந்த கேஸில் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு கன்சிடர் எ பார்ட்டிக்கல், ஒரு பார்ட்டிக்கலை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம் which starts from the point O and hits the surface at the point A. ஸோ ஓங்கிற பாயிண்ட்லேருந்து அந்த பார்ட்டிக்கல் ஸ்டார்ட் பண்ணி ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் ஏங்கிற பாயிண்டில் வந்து ஹிட் பண்ணுது. சச் தட் ஓஏங்கிற டிஸ்டன்ஸை வந்து நம்ம ஹெச் அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். ஸோ வி ஷால் சூஸ் ஏ ஆஸ் த ஸ்டாண்டர்டு பாயிண்ட் ஃபார் கால்குலேஷன் ஆஃப் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ இந்த ஏங்கிற இந்த பாயிண்ட்டை தான் வந்து நம்ம ஸ்டாண்டர்டு பாயிண்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணிக்கணும் பொட்டென்ஷியல் எனர்ஜி
எனர்ஜியை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? சரி. Let P be the position of the particle at a time t such that OP equal to x. So Pங்கிறது தான் வந்து position of the particle after a time interval t அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். such that இந்த OPங்கிற டிஸ்டன்ஸை வந்து நம்ம x அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ அப்போது கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிக்கலை டி அப்படின்னும் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிக்கலை வி அப்படின்னும் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நோட் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2AS அப்படின்ட்டு. ஸோ அதிலிருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இது ரெண்டையும் வந்து எழுத போகிறோம். ஸோ அப்போ டீங்கிறது வந்து என்னது அப்படின்னா ½ m v ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்குமா? ஸோ இதில் இனிஷியல் வெலாசிட்டி யூங்கிறது வந்து 0. அப்போ v ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் 2 ஆக்சலரேஷனை தான் வந்து நம்ம g அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். ஓபிங்கிற இந்த டிஸ்டன்ஸை தான் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 0 + 2gx வந்து 2gx அப்படின்ட்டு கிடச்சிரும். அப்போ v ஸ்கொயரோட வேல்யூவை வந்து நான் 2gx அப்படின்ட்டு சொல்லிடலாம். அப்போ ½ m × 2gx அப்படிங்கிறத நான் ரீப்ளேஸ் பண்ணேன்னா இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா t = mgx அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ கைனட்டிக் எனர்ஜி கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பொட்டென்ஷியல் எனர்ஜியை பார்க்கணும். பொட்டென்ஷியல் எனர்ஜிங்கிறது வந்து v = mgh அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் நார்மல் ஃபார்முலா. ஸோ mg × இங்கே வந்து ஏபிங்கிற இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம ஹைட்டாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இங்கே ஏ இருக்குது, இங்கே பி இருக்குது, இங்கே வந்து ஓ இருக்குது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து h, இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் எக்ஸு. அப்போ நமக்கு ஏபிங்கிற டிஸ்டன்ஸ் தேவைன்னா அதை h - x அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு mg × h - x அப்படின்ட்டு எழுத முடியும் வியை. அப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்னா டீயை கால்குலேட் பண்ணணும். அப்போது t + வியை கால்குலேட் பண்ணணும். டீங்கிறது வந்து mgh. ஸோ இதை உள்ள மல்டிபிள் பண்ணோன்னா mgh -mgxன்னு கிடைக்கும். இங்கே வந்து mgx தான் இருந்துச்சு. ஓகேவா? அப்போ இந்த ப்ளஸ் mgx -mgx கேன்சல் ஆயிடுச்சுன்னா இதனோட வேல்யூ வந்து நமக்கு mghன்னு வந்து கிடைக்கும். ஓகேவா? தேர்ஃபோர் t + v = mghன்னு கிடைக்கிறதுனால மெக்கானிக்கல் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிக்கல் இஸ் கன்சர்வ்டு அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி வந்து நமக்கு வெரிஃபை ஆயிடுச்சு. இதுதான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன். ரெண்டாவது இல்லஸ்ட்ரேஷன் என்னது அப்படின்னா வெரிஃபை பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி ஸ்லைடிங் டவுன் ஆன் எ ஸ்மூத் இன்க்ளைன்டு பிளேன் ஃபால்ஸ் ஃப்ரீலி அண்டர் கிராவிட்டி அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு சப்போஸ் எ பார்ட்டிக்கல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட் அட் த பாயிண்ட் O ஆன் எ ஸ்மூத் இன்க்ளைன்டு பிளேன் OA. ஸோ ஒரு பார்ட்டிக்கல் வந்து இருக்குது, அது ரெஸ்ட் பொசிஷன்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆன் ஏ இன்க்ளைன்டு பிளேன் ஓஏங்கிற பார்ட்டிக்கலில் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. லெட் ஏ பி த இன்க்ளைன்டு பொசிஷன் ஃபார் கேல்குலேஷன் ஆஃப் த பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஏங்கிறது தான் வந்து ஸ்டாண்டர்டு பொசிஷனாக வந்து எடுத்துக்கிறோம் பொட்டென்ஷியல் எனர்ஜியை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு. If x is the distance traveled in time t and v is the velocity அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தென் நம்ம போன ப்ராப்ளம் இல்லஸ்ட்ரேஷனில் கால்குலேட் பண்ண மாதிரியே டீயையும் வியையும் கால்குலேட் பண்ணணும். t is equal to ½ mv ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ½ m × அங்கே எழுதின மாதிரியே தான் 2gx × ஒரு sin ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து வரும். ஓகேவா? ஸோ அதை மாதிரி விங்கிறது என்னது அப்படின்னா அங்கே எழுதின மாதிரியே தான் mg × AP sin ஆல்ஃபா. AP is nothing but அந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் OA - x × sin ஆல்ஃபா அப்படிங்கிறத வந்து எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த டீயையும் வியையும் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அப்போ நமக்கு எப்படி எழுத முடியும்? mgx sin ஆல்ஃபா
plus mg sin alpha into OA minus mg x sin alpha அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ இந்த ப்ளஸ் mgx sin alpha மைனஸ் mgx sin alpha கேன்சல் ஆயிடுச்சுன்னா டீயோட வேல்யூ வந்து நமக்கு mg sin alpha into OA அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துலையும் நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து கன்சர்வ்டு அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ அதாவது வந்து பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி வந்து வெரிஃபை ஆகும். ஸோ ஃபஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் எதற்கு அப்படின்னா பார்ட்டிக்கல் வந்து ஃபால்ஸ் ஃப்ரீலி அண்டர் கிராவிட்டி. ரெண்டாவது இல்லஸ்ட்ரேஷன் வந்து பார்ட்டிக்கல் ஸ்லைட் டவுன் ஆன் எ ஸ்மூத் பிளேன். ஸோ அதுதான் வந்து இந்த ரெண்டு இல்லஸ்ட்ரேஷன்ஸ். ஓகேவா? சரி, அடுத்தது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னா எ பாடி இஸ் ப்ரொஜெக்டட் அலாங் எ ரஃப் இன்க்ளைன்டு பிளேன் ஸ்ட்ரெயிட் அப் வித் கைனட்டிக் எனர்ஜி E ஷோ தட் த ஒர்க் டன் அகைன்ஸ்ட் ஃப்ரிக்ஷன் பிஃபோர் த பாடி கம்ஸ் டு ரெஸ்ட் வந்து E mu cos alpha டிவைடட் பை sin alpha ப்ளஸ் mu cos alpha அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கு வேர் மியூங்கிறது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், ஆல்ஃபாங்கிறது இன்க்ளினேஷன் டு த ஹரிசான்டல். சரி, இப்போ வந்து யூங்கிறத வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிடுவோம்னா வந்து வெலாசிட்டி அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். அப்போ நமக்கு ஈயோட வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும்னா ½ mU² அப்படின்ட்டு தெரியும். ஏன்னா எனர்ஜியோட வேல்யூ வந்து ½ mv² படிச்சிருக்கோம். E ஈக்குவல் டு, ஸோ இங்கே வெலாசிட்டியை யூன்னு எடுத்துருக்கிறதுனால ½ mU² அப்படின்ட்டு எழுதிடலாம். அப்போ U² தேவைன்னா இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டா 2E டிவைடட் பை m அப்படிங்கிறது வந்து கிடைச்சிரும் U²ஓட வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு லெட் த பாடி மூவ்ஸ் த்ரூ எ டிஸ்டன்ஸ் S பிஃபோர் இட் கம்ஸ் டு ரெஸ்ட். ஸோ பாடி இனிஷியல் பொசிஷன்லேருந்து எஸ்ஸுங்கிற டிஸ்டன்ஸ்க்கு வந்து மூவ் ஆகும். ஓகேவா? ரெஸ்ட் பொசிஷனுக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும். ஸோ த ஃபோர்ஸஸ் ஆன் த பாடி அப் த பிளேன், அப் த பிளேனுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து காம்பனண்ட்டை வந்து மைனஸ் mg sin ஆல்ஃபான்னு எழுதிக்கலாம். ஏன்னா அப் த பிளேன் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ டவுன்வேர்டு டைரக்ஷனில் இருக்கிறதுனால ஒரு மைனஸ் சிம்பிள் வந்து எக்ஸ்ட்ராவாக வரும். அதை மாதிரி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை வந்து மைனஸ் மியூ ஆறுன்னு எழுதலாம். ஆறுங்கிற ரியாக்ஷன் என்னது அப்படின்னா வந்து mg cos ஆல்ஃபா அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து காம்பனண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் அண்ட் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஆக்சலரேஷன் அலாங் அண்ட் பெர்பெண்டிகுலர் டு த பிளேனில் கண்டுபிடிக்கணும். ஸோ அலாங் த பிளேனில் sin ஆல்ஃபா, பெர்பெண்டிகுலர் டு த பிளேனில் mu cos ஆல்ஃபா அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதுவும் அப் த பிளேன் அப்படிங்கிறதுனால மொத்தமாக வந்து மைனஸ் வந்து காமனாக வரும். ஸோ அலாங்குக்கு ஒரு sin ஆல்ஃபா, பெர்பெண்டிகுலருக்கு ஒரு mu cos ஆல்ஃபா இன்ட்டு G அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இதுதான் வந்து நமக்கு ஆக்சலரேஷனோட வேல்யூ. ஸோ ஆக்சலரேஷனோட வேல்யூ கிடச்சிருச்சு அப்படின்னா இப்போ v² இஸ் ஈக்குவல் டு U² ப்ளஸ் 2as இருக்குல்ல, இந்த ஃபார்முலாவில் ரீப்ளேஸ் பண்ணணும். U²க்கு பதிலாக தான் நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம்னா 2E டிவைடட் பை m கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். ஆக்சலரேஷனுக்கு தான் மைனஸில் இருந்தது. sin ஆல்ஃபா ப்ளஸ் mu cos ஆல்ஃபா அப்படின்ட்டு இன்ட்டு G அப்படின்ட்டு இருந்ததா, அது கூட அந்த எஸ்ஸை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம இதிலிருந்து எஸ்ஸை தான் கண்டுபிடிக்கணும். ரெண்டு பக்கமும் 2 வந்து கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் எஸ்ஸை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு E டிவைடடு பை m இன்ட்டு sin ஆல்ஃபா ப்ளஸ் mu cos ஆல்ஃபா இன்ட்டு G. இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எஸ்ஸோட வேல்யூவாக வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ எஸ் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிறது வந்து என்னது அப்படின்னா வந்து ஒர்க் டன்னை தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒர்க் டன்னுக்கு ஃபார்முலா வந்து என்னது அப்படின்னா வந்து ஃப்ரிக்ஷன் இன்ட்டு டிஸ்டன்ஸு. இதுதான் வந்து ஒர்க் டன்னுக்கு ஃபார்முலா. டிஸ்டன்ஸை தான் வந்து நம்ம எஸ் அப்படின்ட்டு டினோட் பண்ணிக்கிறோம். ஃப்ரிக்ஷனை தான் வந்து நம்ம என்ன எழுதி வச்சுருந்தோம்னா மியூ இன்ட்டு ஆர்
அதாவது மியூ இன்ட்டு எம்ஜி காஸ் ஆல்ஃபா அப்படின்ட்டு எழுதி வச்சுருந்தோம். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ மியூ இன்ட்டு எம்ஜி காஸ் ஆல்ஃபா இன்ட்டு எஸ்ஸுக்கு பதிலாக என்னது வந்ததுன்னா இ டிவைடடு பை எம் இன்ட்டு சைன் ஆல்ஃபா மைனஸ் மியூ காஸ் ஆல்ஃபா இன்ட்டு ஜி அப்படின்ட்டு வந்துச்சு. ஸோ அப்போ இதில் நம்ம என்ன செஞ்சுருவோம் அப்படின்னா இந்த ஒரு எம் மட்டும் வந்து கேன்சல் ஆகும். ஸோ நியூமரேட்டர் பார்த்தோம் அப்படின்னா இ மியூ காஸ் ஆல்ஃபா அப்படின்ட்டு இருக்குது. இதில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு ஜியையும் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படி தானே? இந்த ஒரு ஜி வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ இ மியூ காஸ் ஆல்ஃபாங்கிறது நியூமரேட்டரில் இருக்கும். டினாமினேட்டரில் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் மியூ காஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து இருக்கணும். ஓகேவா? டினாமினேட்டரில் வந்து இ மியூ காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை சைன் ஆல்ஃபா ப்ளஸ் மியூ காஸ் ஆல்ஃபா அப்படின்ட்டு இருக்கும். ஏன்னா ஆரம்பத்தில் இருந்து இங்கே வந்து ப்ளஸ் தான், நம்ம அதை சொல்ல விட்டுட்டோம். மைனஸ்ங்கிறத காமனாக எடுத்துட்டோம்னா அலாங்கு ப்ளஸ் பெர்பெண்டிகுலர் அப்படிங்கிற போது இப்படி தான் எழுதணும். அப்போது ஒவ்வொரு இடத்துலையுமே உள்ளே வந்து ப்ளஸ்ஸு தான் வந்து நமக்கு வரும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஒர்க் டன்னை வந்து இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரையில் இதை தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது வந்து நமக்கு ப்ரூவ் ஆகும். இ மியூ காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை சைன் ஆல்ஃபா ப்ளஸ் மியூ ஆல்ஃபா அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதோட நமக்கு இந்த எனர்ஜி அப்படிங்கிற இந்த செக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். நெக்ஸ்ட்டு பவர் அப்படிங்கிற இந்த செக்ஷன். ஸோ பவரில் வந்து நம்ம டெஃபனிஷனை தான் வந்து பார்க்க போகிறோம். பவர் இஸ் த டைம் ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க்கு. ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க்கை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பவர்னு சொல்லுவோம். ஸோ டபிள்யூங்கிறது வந்து பவர், ரேட்டுனா டி பைன்னு சொல்லக்கூடியது. ரேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னு கொடுத்துருக்கிறதுனால டிடபிள்யூ பை டிடியை தான் வந்து நம்ம பவர் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? த யூனிட் ஆஃப் பவர் இஸ் வாட் அண்ட் ஹார்ஸ் பவர். இது ஒன் வேர்டில் கேட்கலாம். வாட்டும் ஹார்ஸ் பவரும் தான் வந்து பவரோட யூனிட்டு. 1 வாட் இஸ் 1 ஜூல் அப்படின்ட்டு சொல்லலாம். 1 ஹார்ஸ் பவர் இஸ் 550 ஃபுட் பவுண்ட்ஸ் பெர் செகண்ட் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ when the driving force F of an agent is constant, the power developed then by the agent is obtained by W is equal to F. Yes. So when the driving force of an agent is constant, the power developed by the agent. So power developed by the agent W வந்து எப்படி எழுதிக்கலாம்னா Fs அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ ரெண்டு பக்கமும் நம்ம d by dt போடுறோம். ஸோ இங்கே F கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால ds by dtன்னு போட்டுக்கலாம். ஸோ ds by dt is nothing but v. அதனால FV அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா dW by dt is equal to FV அப்படின்ட்டு கிடைக்கும். That means when the driving force is constant, the power developed at a moment of force is multiplied by the velocity. Moment of force வந்து multiplied by velocity. இதுதான் வந்து rate of the work done அப்படின்ட்டு சொல்லலாம். எப்போன்னா பவரை பொறுத்த வரையில். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நமக்கு பவரோட டெஃபனிஷன். ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பவர் செக்ஷனில் உள்ள ப்ராப்ளம்ஸை பார்ப்போம். Okay.